Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் புதிய ஏதேன் சுவிசேஷ ஊழியத்தை இம்மட்டுமாக ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு இருக்கிற தயவுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அதே சமயம் உங்களுடைய அன்பினாலும் ஆதரவுனாலையும் இந்த ஊழியத்தை இன்னும் பல முயற்சிகளை எடுப்பதற்காகவும் நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தோடு பயணித்து கொண்டதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கான தினவசனம் மார்க் 13ஆம் அதிகாரம் 10ஆம் இறைவசனம். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு மிக எதிர்பார்ப்பு என்னவென்றால், சகல ஜாதி மக்களுக்கும் சுவிசேஷத்தை எவ்வளோ தீவிரப்படுத்த முடியுமோ அவ்வளோ தீவிரமாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காணொளி தொகுப்பை பார்த்து கொண்டு இருக்கிற சபை மக்களாக இருந்தாலும் சரி, இதை பார்த்து கொண்டு இருக்கிற சபை போதகர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இன்னும் அதிகமாக தீவிரமாக இந்த சுவிசேஷ அறிக்கையை இன்னும் துரிதப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, சபை மக்களாக இருந்து நாம் ஆண்டவரை ஒவ்வொரு வாரமும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் தொழுது அவரை துதிப்பாடலை பாடி அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, நாமும் மற்றொரு இடத்திலே போய் ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். நம் ஆண்டவர் உன்னதமானவர். அவர் எப்பொழுதும் இருக்கிறார். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. நம் மீது இரக்கமாய் இருக்கிறார் என்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இதை தெரியப்படுத்தும் போது தான் அவர்களும் ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தும் போது பரலோகத்திலிருந்து ஆண்டவர் மிகுதியாக நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனால் சில சமயங்களிலே, சில ஊழியங்களிலே, சில போதகர்கள் இந்த கடவுளுடைய அரசாங்கம் எப்போது வருகிறது என்று, இப்போது வருகிறது, அப்போது வருகிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இப்போது மட்டுமில்லை, 1ஆம் நூற்றாண்டு காலத்திலிருந்து இது சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் அந்த காலத்திலே அது வரவில்லை. கடவுளுடைய அரசாங்கம் அப்போது வரவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, நாம் கள்ளத்தீக்க தரிசிகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இதைதான் நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அவருடைய அரசாங்கம் வருவது யாருக்கு தெரியும்? தன் தகப்பனுக்குத்தான் தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவரை சொல்லவே இல்லை, எனக்கு தெரியும்னே சொல்லலை. என் தகப்பனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, எனக்கு கூட தெரியாது, பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கும் தெரியாது என்று சொல்லியிருக்கிறார். நாம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அதை திருத்தமான முறையிலே பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நாம் எந்த நேரத்திலையும் நம்மளுடைய சுய சிந்தனையிலே கடவுளுடைய அரசாங்கத்தின் ஊழியத்தை நடத்திவிடக்கூடாது. அது மிகவும் அருவருப்பான காரியமாக ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இனி நாமும் கூட நாம் சந்திக்கும் மக்கள் இடத்திலே கடவுளை பற்றி சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையும் குறித்து பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்போது அவர்களும் தெரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக ஜெபிப்போமா? சோத்தங்கத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இப்போ மட்டுமாக உம்முடைய அரசாங்கத்திற்காக நாங்கள் எப்படி துரிதமாக வேலை செய்ய வேண்டும் என்று இந்த தினவசனம் மூலியமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர், அந்த வெளிப்படுத்தி இருக்கிற ஆண்டவரே, அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, சபை போதகர்களாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, சபை மக்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் திரண்டு உம்முடைய ராஜ்யத்துக்காக
நாங்கள் எங்கள் சிந்தனையில் வைத்து அதை செயலிலே காட்டுவதற்கு தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அநேக இடங்களிலே இன்னும் கடல் பக்கம் வராத மக்கள் அநேகராக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களையும் பாதுகாக்கும் வேலையிலே நாங்கள் தீவிரமாக வேலை செய்வதற்கு அப்போ நீர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்தர்மான ஜெபிக்கின்ற கர்த்தாவே. உமது ராஜ்யத்துக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. முழு நித்திய வாழ்வை நீர் எங்களுக்கு தருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகவல் சோத்துங்கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். Now you are watching New Eden TV.